Start from here. Hello sir, myself Gokul, trading mechanical engineering, business for the technology. Myself Darshan sir, third year mechanical. Okay. Sir, and myself Haripur sir from third year mechanical. Okay. Myself Karthik, being a proprietor of Data Global System. We are going to manufacturing of automobile components and other general நம்ம வந்துட்டு ஸ்கோப் வந்து மெயினாக ஆட்டோமொபைல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நீங்கள் டு யூஸ் மார்க்கெட் அண்ட் ஆஸ் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டா இல்லை எப்படி ஜாப் ஜாப் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறீங்க சார்? அப்பா வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க், அந்த ஓகே ஷீட் மெட்டல் ஒர்க், ஓகே ட்ரைனிங் ஒர்க் ஷாப். ட்ரைனிங் ஒர்க் ஷாப் ஓகே. இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க? நம்ம ஃபுல்லாக ஆட்டோமொபைல் அலுமினியம் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். டை கேஸ்ட் ஃபஸ்ட்டு டை கேஸ்ட் இருக்குது, அது மிஷின் இருக்குது. இப்போ மிஷின் ஷாப்பில் சிஎன்சி டர்னிங் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்? நம்ம ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் முந்தைய ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்புறம் அதர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் ப்ராடக்ட் டு ஆட்டோமொபைல்ஸ் சப்ளை பண்ணுற கேட்ஸ் கம்பெனிக்கு. நம்ம டயர் 2 ஒர்க் சப்ளை பண்ணியிருக்கோம். டைரக்ட் சப்ளை இல்லை, நம்ம டயர் 2 இருக்கும். ஓகே ஓகே, டயர் 2 வந்து பண்ணியிருக்கோம். இப்போது கம்பெனி நம்ம தனியாக பண்ணியிருக்கோம். ஓகே சார். 2017 ஆரம்பிச்சது, 19 வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2017 வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம். 19 வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தோம். டில் லேட் பண்ணிட்டு இருக்கோம். பர் மந்த்துக்கு அரௌண்ட் 35 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் அலுமினியம் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். சார் இப்போ எத்தனை எம்ப்ளாயிஸ் சார்? இப்போ நம்மளுக்கு ஃபேக்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுறோம் 20+ இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 10 பேர் ஒர்க் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷிப்பாக ஒரு கம்பெனி பண்ணணும். கண்டிப்பாக டெஃபினெட்லி வரலாம். நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கான்செப்டில் போயிட்டுருக்கோம். மேன் பவர் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்கே வந்துட்டு இன்ஹவுஸில் வந்துட்டு டெவலப் பண்ணலாம் கம்பெனிங்கிறது வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். கேஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். நாங்கள் எங்களோட மெயின் மோட்டிவ் எம்ப்ளாயிஸ் கம்மியாக இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். அந்த இன்டென்ஷன் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இருக்கிற மேன் பவர் வந்து எந்தளவுக்கு எஃபிஷியன்சி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேன் பவர். ஓகே சார். இப்போ ஆட்டோமேஷன் சைடு கம்பெனியில் அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஆட்டோமேஷன் வந்துட்டு இருக்குது, பட் ஆல்ரெடி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே. எங்களுக்கு வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, முடிஞ்ச அளவுக்கு மேன் பவர் குறைக்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். ஏன்னா இப்போ இருக்கிற மேன் பவர் ஸ்கேர்சிட்டி முடியாது. ஆனால் மோஸ்ட்லி மேன் பவர் குறைக்கிறதுக்கு பார்ப்போம். எங்களுக்கு எல்லாம் ப்ரூவன் ப்ராடக்ட்ஸுங்கிறது மார்க்கெட்டில் நிறைய இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் ஓரியன்டாக போகலாமா, ஃபியூச்சர் க்ரோத் இருக்குமா கேட்டிங்கன்னா 200% க்ரோத் இருக்கும். ஏன்னா இப்போ மேன் பவர் ஒரு ஷார்ட்டேஜ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வித்திருந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டிங்கன்னா, ஆட்டோமேஷன் ஓரியன்ட் போயிட்டிங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒரு ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரனருக்கு ஆட்டோமேஷன் பெஸ்ட். ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஆட்டோமேஷன் ஓரியன்டாக பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு மெயின் திங் வந்துட்டு 2 விஷயம். ஒன்று, ஆஸ் பர் தீமில் வந்துட்டு ஆட்டோமேஷன் இருக்கணும். செகண்ட் ஒன் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கணும். இப்போ எங்கள் ஆட்டோமேஷன் போகணுன்னா ஒரு மிஷினுக்கு மட்டும் டோட்டல் காஸ்ட் 20 lakhs ஆகும். ஒரு மிஷினுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆட்டோமேட் பண்ணி லேபரியில் மேலே சொல்லி 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் எப்படி 10 lakhs கொண்டு வரணும்னு நீங்கள் பிளானிங் பண்ணிங்கன்னா, ட்ரையல் நல்லா ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து டெஃபினெட்லி பயணத்தில் மோனோபோலி ப்ராடக்ட் ஆகிடும். இப்போ மோனோபோலி ப்ராடக்ட் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் நாங்கள் அவேர் ஆகிடுவோம். இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் போகிறதுல ஏபிபி பிராண்ட் அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சிமெண்ட்ஸு அது மாதிரி ரோபோட் 1 ரோபோட் தான் போகும். சிமெண்ட்ஸு அது ஏபியில் போடி மினிமம் 1 ரோபோட்டு மினிமம் 10 lakhs. அது வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் எவ்வளோ கொண்டு வரீங்க. ஃபியூச்சர் ப்ராஜெக்டே நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்டாக கொண்டு வரணும். ப்ராடக்ட் பண்ணுற விஷயம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் பண்ணுற முக்கிய யார் தான் பண்ணுவாங்க. இது காஸ்ட் எஃபெக்டிவ் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டை சர்வே ஆக முடியும். இன்னொன்று வந்துட்டு ஈகோ சிஸ்டம் ஸ்பாயில் ஆகணும். எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே சரி, இது 2 மட்டும் ஃபோக்கஸ்டாக வச்சிங்கன்னா நீங்கள் ஃபண்டிங் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணி வாங்கலாம். ரீசன் என்னென்னா ஈகோ சிஸ்டம் ப்ராடக்ட் ஸ்பாயில் பண்ணாங்க ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இன்னொன்று வந்து மோனோபோலி ப்ராடக்ட். மோனோபோலிக்கும்
உங்கள் ப்ராடக்ட் இன்னும் யார் இன்னொரு கொண்டு வரல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஃபண்டைசர்ஸில் என்ன பண்ணுவோம், உனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காது, டக்குனு ஃபண்டு கிடைக்கும், உடனடியாக போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு போயிடலாம். ப்ராஜெக்ட் பொறுத்தளவு இன்னோவேட்டிவாக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சு போனாலும் ப்ராஜெக்ட் பேசுகிற மாதிரி ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் போய் 10,000 ப்ராஜெக்ட் வாங்குறது யூஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 5,000 கூட பண்ணலாம் கூட, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வெளியில் சேல் பண்ணுற ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் நல்லா ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிகிரி முடிக்கிற போது ப்ராடக்டோட இன்னோவேட்டிவ் வெளியில் வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு இன்னோவேஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். 50,000 கொடுத்தா ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்காங்க, அது வேஸ்ட். அது வந்துட்டு ட்ராஷாக வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா எந்த ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணுங்கள், அதை வந்துட்டு பேட்டர்ன் வாங்கி வைக்கிறதுக்கான ப்ராடக்டாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ரிச் பண்ணுவாங்க. பேட்டர்ன் வாங்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிச் பண்ணலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிக்கு ஒர்க் போகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாஸ்ட்டாக இருக்கும். இவங்க எடுக்கிறதுனா கம்பெனியில் டெவலப் ஆகுறதுல சேலரி வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சேலரி டிமாண்ட் பண்ணி கேட்கணும். நம்ம வந்து 10 ரூபா 15 ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியாது, நம்ம சும்மா ஜஸ்ட்டாக தருவோம். அதனால் நம்ம டெவலப்மெண்ட் க்ரோத் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்மியாகும். ஆனால் இது பண்ணால் இன்னோவேட்டிவ் பண்ணுங்கள், காஸ்ட் எஃபெக்டிவ் பண்ணுங்கள், ஈகோ சிஸ்டம் ஸ்பாயில் தான் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேஷன் ரோபோட்ஸ் நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஆட்டோமேஷன் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை ஆட்டோமேஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இல்லை, மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டட்ஸ் எல்லாமே. இப்போ ஆட்டோமேஷன் வந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரல, எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுற காஸ்ட் வந்துட்டு ஒரு புது மிஷின் வாங்கணும், அதான் சொன்னாங்க. இப்போ டோட்டலாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன் 3 மிஷின்ஸ் 3 வெரைட்டி ஆஃப் திங்ஸ் மிஷின்ஸ் தேவைப்படுது. அந்த 3 மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக 25 lakhs to 30 lakhs ஆகிடும். அண்ட் மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் 25 lakhs வரும். அப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனில் நான் ஆட்டோமேட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்மி. அந்த 25 lakhs நான் மிஷின் வாங்கி போட்டேன்னா மந்த்லி 2 to 3 lakhs ப்ராஃபிட் போடுறேன். அதனால நான் இன்னும் பார்க்கல, பட் இன் ஃபியூச்சர் தான் பிளான். இப்போ எங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நீட்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வர ப்ராடக்ட்ஸாக இருந்தால் ரிஸ்க் இருக்கும். அதனால் இப்போ ஹோல்டு என்ன மாதிரி காம்பனன்ட்ஸாக மேனுஃபேக்சரிங் ஹுண்டாய் பண்ண ஈபாக்ஸ் கம்பெனி அது வந்து எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு தெரியாது, பட் ஈபாக்ஸ் கம்பெனி பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஜேசிபி அவங்களுக்கு இதில் கேட்ஸ் கம்பெனி, சென்னை கேட்ஸ் கம்பெனி கேட்ஸ் சொல்லிட்டு அவங்க ஜேசிபிக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு டயர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி soon we will try to make an affordable and automation நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இதுவும் இது பண்ணுற மாதிரி தான் ஈகோசிஸ்டம் ஸ்பாயில் தான் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஏன்னா இப்போல்லாம் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் கொண்டு வரது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சரியா? ஆனால் அவங்க வந்துட்டு சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் பற்றி கவலைப்படுறது. அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் ஃபண்டிங் போகும்போது ஒரு ஆஸ் எ ஃபண்டைசராக அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாமே இந்த ப்ராடக்ட்னால எனக்கு எந்த அளவு பெனிஃபிட், ஒன்று ஃபினான்ஷியலி எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்க. தேர்ட் ஒன்று வந்துட்டு இது பண்ணுறதுனால இருக்க சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ஸ்பாயிலாக இருக்குமா பார்க்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கணும். ஒரு எம்என்சி கம்பெனியை பொறுத்தளவு சொசைட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு பர்சனல் ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணி சொசைட்டி வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். எம்எஸ்டபிள் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாமே வந்து ஃபண்டு ஒதுக்குவாங்க. இப்போ இது மாதிரி வந்துட்டு இருக்கிற என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகாத ப்ராடக்ட்ங்கிற போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாகும். கஸ்டமர்ஸ் வந்துட்டு வெளிப்பட்டு வாங்குவாங்க. இப்போ நாட்டு சக்கரம் வாங்குகிறோம், நார்மல் சுகர் வாங்குகிறோம். நாட்டு சக்கரை வாங்குறதுனால உடம்புக்கு கெடாது தெரியும் நமக்கு, பட் நம்ம அது இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஒயிட் சுகருக்கு உடம்பு கெடுக்கிறத வாங்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு பொல்யூஷன் கிரியேட் பண்ணாத ப்ராடக்ட்டு, ஈகோசிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகாத ப்ராடக்ட்னா அதே ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஈகோசிஸ்டம் ஸ்பாயில் ஆகாமல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணலாம். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற சரௌண்டிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்க, ஈகோசிஸ்டம் ஸ்பாயில் ஆகாத ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகும், நம்ம ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரே இன்டென்ஷன் இருக்காது. அதனால தான் இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் பீயிங் எமர்ஜிங் ஆண்டர்பிரினர்ஸ், அதனால இது கொஞ்சம் அடிஷ்னல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் வால்யூமில் இது அதிகமாக. சரி, இப்போது
இப்போ ஜாப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மெக்கானிக்கல் கோர் டொமைன் எடுத்தால் எந்த ஒரு ஃபீல்டு சார் இப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சென்ஸ் வந்துட்டு கேர் அது மாதிரி தான் டிசைனிங் செக்டரோட இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் வந்துட்டு நல்ல ரெவன்யூவோட நல்ல சேலரி பேக்கேஜோட ஜாப் வந்து பிளேஸ் ஆகுதுன்னா டிசைனிங் மட்டும்தான். சூப்பர்வைசராக இருக்கட்டும், மேனேஜர் பொசிஷன் உட்காந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி பேக்கேஜ் 20,000 to 30,000 ஆகும். பட் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸில் படிச்சுட்டு போனீங்க, டிசைனிங் போனீங்க, ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம், ஆஃபீஸில் ஒர்க்கும் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு ரெவன்யூ டபுள் டைம் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது இருக்கிற அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்ததுன்னா அது லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. யூ ஷுட் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ரோட்டோடைப்பும் அது வந்துட்டு என்ன சொல்கிறது வந்துட்டு காம்பனண்ட்டாக டிசைன் பண்ணி வச்சுட்டா போதும். சாஃப்ட் காப்பீஸ் தான் போதும். அது உருவாக்கி நீ 3D டிசைன்ஸில் கொண்டே வர மாட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. 3D மாடல்ஸ்க்கு பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது சாஃப்ட்வேர் என்ன கேட்டாங்க நீங்கள் லைவாக போட்டு காமிக்கும்போது ஓகே ஹீஸ் பீ சம்வாட் ஸ்கில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனா உன்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்சனை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே டைமில் நான் வந்து படிச்சிருக்கேன். நான் இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெக்ரூட் பண்ணுங்க, ட்ரெயின் வந்து பண்ணுவோன்னா எனக்கு பண்ண மாட்டாங்க. பட் நீ ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் டெவலப் பண்ணியிருப்பேன், நிறைய ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த சாஃப்ட்வேருக்கு எப்படிங்கிற ப்ராடக்ட் டெவலப் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. எம்ப்ளாயி ஓரியன்டாக நீங்கள் போன முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் ஆண்டர்ப்ரனராக நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா என்னை விட அட்வான்ஸ் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்துட்டு 10 டாஸ்க்கு 8 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட் இருந்துச்சுன்னா நீ அட்லீஸ்ட் ஒரு 8 டாஸ்க் முடிச்சு 9th டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு அட்வான்ஸாக புஷ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து உங்களை ஹையர் பண்ணுறது எனக்கு டென்ஷன் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்பீடில் அவங்க பிஸ்னஸ் ஸ்பீடாக இருக்கட்டும், ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற கேண்டிடேட் சூஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. ஒரு பிளைண்டாக ஒருத்தர் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அவனை க்ரோ அப் பண்ணி பண்ணுறது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ரொம்ப ஸ்கில் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால நம்ம டிகிரி முடிச்சு வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 100% கிடைக்கும். நம்ம வந்து அன்ஸ்கில்டாக டிகிரி முடிச்சு வெளியில் போயிட்டோம்னா ஜாபுங்கிறது ஹியூஜ் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா காம்படிஷன் ஜாப் கிடைக்கும், ஆனால் நீங்கள் உங்களோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடைக்கிறது ஹியூஜ் கொஸ்டின் மார்க். அதனால் அதுதான் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பிஸ்னஸ் அனலிஸ்ட் அது மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனாக போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல கொஞ்சம் ஸ்கோப் இருக்கும். அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ கீப் ஆன் லேர்னிங். அடிஷ்னல் ஸ்கில்ஸ் தான் கை கொடுக்கும். அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ எம்ப்ளாயி சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் மல்டி டாஸ்கிங் பர்சன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது இங்கே பொறுத்தளவு. இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 மந்த்லி சேலரி கொடுத்து நான் ஹையர் பண்ணி விற்கிறேன்னா நீங்கள் அட்லீஸ்ட் உள்ளே வந்துட்டு ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும், பர்ச்சேஸையும் பார்க்கணும், ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு உள்ள ஃப்ளோர் இன்சார்ஜாக இருக்கணும், எல்லாமே கிளப் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஜாப் பொறுத்தளவு 50,000 ருபீஸ் சேலரி இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 1 lakh நீங்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த 50,000 கொடுக்க முடியும். நான் 50,000 சேலரி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 40,000 30,000 ஒர்க் பண்ணிங்கன்னா நான் டெர்மினேட் பண்ணிடுவேன். ஏன்னா ப்ராஃபிட் இல்லை, லாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங்கிறத வந்து இப்போ இந்த லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மல்டி டாஸ்கிங் பார்த்துட்டு அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், எங்கே போனாலும் உடனே ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு பழகிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒர்க் பேர்டன் வந்து போகிறதுக்கு தெரியாது. மல்டி டாஸ்கிங் தெரியாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குறதுனா என்ன இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் வேலை கொடுக்குது, இங்கே ஒர்க் பேர்டன் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஜாப் ஸ்டோரே போயிடுவீங்க. மல்டி டாஸ்கிங்கிற ஒர்க் பேர்டன் கிடையாது. மல்டி டாஸ்கிங் ஹவு த வே யூ கோயிங் டு ஹேண்டில் த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அது ஜாலியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா குட் இனஃப். லைஃப் சீக்கிரம் ஷார்ட்ஸ் பண்ண டைம் இட்டு சக்ஸஸ் பண்ணுறேன். எனக்கு மல்டி டாஸ்கிங் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கெட்டிங் வாட் டு சே இந்த ஜாப் ஃபீல்டுங்கிறது யூ ஆர் பீங் அன்ஃபிட் ஃபார் இட். அதனால் முடிஞ்சது மல்டி டாஸ்கிங் அப்படின்னா புது ஸ்கில்ஸ் என்னென்ன எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்னென்னு இருக்குதோ, மெக்கானிக்கல் ஓரியன்ட் வர மாதிரி இருந்தால் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்னென்னு இருக்குதோ டே டு டே லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே சார். அப்புறம் முடிஞ்சளவு லிங்க்டுலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார். அது எஸ்பெஷலி உங்களுக்கு சார் நீங்கள் ஜாப் ஓரியன்டாக இருக்கீங்க, இப்போ இருக்க அப்கமிங் ஸ்கில்ஸ் லிங்க்டின் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நிறைய வீடியோஸ் என்ன போகிற வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். கோ த்ரூ பண்ண என்ன ஆகுனா உங்கள் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகும். நீங்களும் ஒரு 10 பேருக்கு கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து அட்டன் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு மோனோபோலி பர்சனாக தெரியுங்க. ஹையர் பண்ணுற வச்சா இருக்குது. நம்ம கேட்க வந்த கேள்வியில் இது ஒன்றும் அட்வான்ஸாக பதில் சொல்கிறாங்க. ஏன்
இவன் கண்டிப்பாக ஹீல் பி ஃபிட் ஃபார் திஸ் கன்சர்ன் சொல்லிட்டு உங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் எடுப்பாங்க. டே டு டே ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes per day ஸ்கில் என்ஹான்சிங், வெதர் லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை கரியருக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டெக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் பிஸ்னஸ் தேவைப்படுற என்ன விஷயங்களோ அதெல்லாமே வந்துட்டு டே டு டே வந்துட்டு அட்லீஸ்ட் பர் டே ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சு வரும்போது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கீங்க. உங்கள் கூட ஒரு காம்படேட்டர், ஒரு ஆண்டர்பிரனர் உட்கார உங்கள் ஏஜ் பேட்சில் வந்து போடுறாங்கன்னா அவங்களே நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுனா பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க. அப்போ அவங்க கூட காம்படேட் பண்ணி ஈஸியாக ஜாப் ஹையர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி இருக்குது இந்த ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. Thank you, sir. Thank you for your